போகிட்டு இருக்கும்போதே விஜய் சொல்றாரு, சார் இவ்வளோ க்ரௌடா இருக்கு, இந்த ஹைவேலே இவ்வளோ க்ரௌட் இருக்கே, நம்ம இங்கேயே பேசிட்டு போயிடலாமே, இவ்வளோ க்ரௌடுக்குள்ள நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்க தான் சொன்னோம், சார் டிஎஸ்பி தலைமையில நம்ம போலீஸ் வழி நடத்திட்டு போறாங்க, நம்ம சீக்கிரம் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாங்க, நம்ம நம்பி போலாம் அப்படின்னு சொன்னோம். விஜய் அப்ப அங்க இருந்து பேச சொல்லியிருக்காரு, அவர் அங்க சொல்லியிருக்காரு. நம்ம இங்க ரொம்ப க்ரௌடா இருக்குது, இங்கே நல்ல க்ரௌட் தானே இருக்கு, இங்கே இருந்து பேசிட்டு போயிடலாம், ஹைவேல பேசிட்டு போயிடலாமே அப்படின்னும் போது காவல்துறை நமக்கு உத்தரவாதம் பண்ணி நம்ம கூட்டு போயிடறாங்க, நம்ம அங்க போயிடுவோம், அங்க போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அந்த ஸ்பீச் பாயிண்ட் வரையும் அவங்களை கொண்டு வந்து விட்டுது. அந்த விட்ட இடத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றது அவங்களோட வெர்ஷனா இருக்கு. தாவேகா சைடில் சொல்லும்போது எங்களுக்கு தெரிந்து ஒரு 2000 பேர் வெளியாட்கள் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஒரு போன உடனே நார்மலா எனக்கு எதெல்லாம் அவங்க பேசும்போது தான் தெரிய வந்தது, இன்னோஸ்ல 2 டாக்டர் முன்னாடியே போய் அங்க இருப்பாங்க, எங்க சைடில் ஒரு 5 ஆம்புலன்ஸ் இருந்தது. பேசுறதுக்கு முன்னாடி மைக்கு மறுபடியும் கட் ஆயிடுச்சு, பேசி முடிச்சுட்டு செக் பண்ணிட்டு ஒருத்தர் மைக்கை மேல நீட்டுறாரு, நீட்டும் போதே மைக் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களே வந்து சொல்றாங்க. சொன்னோடனே விஜய் ஸ்டாப் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சு நிறுத்திட்டு போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்லும்போது டாக்டர், அவங்களுடைய இன்னோஸ் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு 2 பேர் தான் மைக் அடிச்சிருக்காங்க, அந்த 2 பேரை நான் ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது உடனே அப்யூசிவ் வார்த்தைகள் அசிங்கமா திட்டிருக்காங்க, கல்லூட்டு அடிச்சிருக்காங்க. எப்பப்பெல்லாம் செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறாரோ அப்பெல்லாம் வந்து பயங்கர ரணகலம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அந்த செந்தில் பாலாஜி பத்தி பேசும்போது ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் போகுது. இது எல்லாமே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ விஜய் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருந்தது, 20 நிமிஷம் ஸ்பீச் அங்க இருக்குது. அதுக்கு முன்பே அசம்பாவிதம் சம்திங் நடக்குதுன்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டார், நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். உடனே பேச்சை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணோம். இடையில அங்க சம்பவத்தை நேரில் பார்ப்பாங்களே, அதுல வந்து ஒரு பையனோட ஃபோன் ஆடியோ கால், அவனோட பெர்மிஷனே, எல்லா ஆடியோவும் அவங்களோட பெர்மிஷன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை போடுவோம். அவன் என்ன சொல்றான், கத்தி வச்சு கிழிச்சிருந்தாங்கண்ணா. ஓகே, அந்த பையன் வந்து நியூஸ் வாட்ஸ்அப்ல பேட்டி கொடுத்திருந்தாருண்ணா. ஆனா அந்த நியூஸ் எந்த நியூஸுமே வெளியில காட்டவே இல்லைண்ணா. ஓகே, அதுவும் இல்லாம இன்னொன்னுங்கன்னா, ஓகே நீங்களும் இருந்தீங்களாங்க அண்ணா? நான் கூட்டத்துல கணபதி மிஸ்ஸுக்கு அந்த ஆப்போசிட்ல சென்டர்ல நின்றுட்டு இருந்தேன் நான் கூட்டத்துல. சரி, இப்ப கத்தியால கிழிச்சதெல்லாம் யாரு? அதுதான் தெரியல. சட்டையால கிழிச்சது, செருப்புத்திக்கு அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து சொன்னாங்க இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு. அந்த அதாவது அந்த முனியப்பன் கோயில்கிட்ட சித்து பையன் நிக்கான், உள்ள வர முடியாது, முனியப்பன் கோயில்கிட்ட நின்னுட்டான். கோயம்புத்தூர் பைபாஸ் ஃப்ரீயா இருக்குது, கோயம்புத்தூர் பைபாஸ் போன வெறும் ஆம்புலன்ஸ போலீஸ் மறிச்சு உள்ள திருப்பி விட்டாங்க. கோயம்புத்தூர் பைபாஸ்ல போன ஆம்புலன்ஸ் என் தம்பி அவங்க நின்று போன் பண்றான், என்னடா ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் மாத்தி விடுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட கேட்கறான். அப்ப வரையும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு ரீச்சே ஆகல, அப்பதான் உள்ள வந்துட்டு இருந்தாரு. அப்பவே பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் நான் சொல்றேன், ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மறிச்சு போலீஸ் திருப்பிட்டாங்க இந்த பக்கம். அதுக்காக ஆனா அவங்க ஆம்புலன்ஸ் அவ்வளவு அர்ஜென்ட்னா கோயம்புத்தூர் பைபாஸ் போனா ரெட்டிப்பாளையம் பிரிவுல உள்ள வந்து நேரா போயிருக்கலாம். ஃப்ரீ ரோடு தான், அந்த பக்கம் யாருமே இல்ல. வேணும்னே கூட்டத்துக்குள்ள 2 ஆம்புலன்ஸ், அது போலீஸ்காரங்க தான் மறிச்சு திருப்பினாங்க. என் தம்பி கண்ணால பாத்துருக்கான். 3வதுங்கன்னா கரெக்டா யாரும் தெரியல, ஒரு அம்மா வண்டி அந்த கூட்டத்துல எல்லாம் விழுகும் போது ஒரு அம்மா மேல ஒரு வண்டி விழுந்துருச்சு. ஒரு பையனை தூக்க சொன்னதுக்கு அது மேல கால வச்சு ஏறிட்டாங்க, பாட்டு கூடுறான். நான் தூக்குடா அது கால வச்சு ஏறி நின்னுட்டு ஒரு அமுத்திட்டு போனான் அவன். அவன் இந்த பையன் யாருன்னு தெரியல, நான் ஆளு வந்து கவிதார பையன் நான் பாத்திருக்கேன், ஆனா பேரு என்ன எதுவுமே தெரியல. எந்த பக்கம் ஒண்ணா சரவணா மெஸ், அதே கணவதி மெஸ் ஆப்போசிட்ல ஒரு சரவணா மெஸ் ஒரு இது இருக்கு, பேக்கரி. ஆமா, ஸ்கூட்டி, அதாவது ஒரு அம்மா விழுந்துட்டாங்க, மேல ஸ்கூட்டி வந்துருச்சு. எல்லாரும் தூக்கு பாக்குறாங்க, அவன் அந்த ஸ்கூட்டி மேல ஏறிட்டு ஓடுறான். அவ்வளவு விஷயம் நடக்குது. அத்தனை பேருமே நிறைய விஷயம் கவர் பண்ணாங்க, நான் எதுவுமே வெளியில சொல்லவே வேணாம். பசங்க சொல்றாங்க இதெல்லாம் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட எல்லாம், இதுமே நான் நியூஸ்ல போடவே வேணாம் சொல்லி சொல்றாங்கண்ணா. நான் வந்து டிவிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லலண்ணா. அவ்வளவு வேதனை. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இறந்துட்டாங்கண்ணா, வேதனையா இருக்குண்ணா. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கழுத்துல காலச்சு மிதிச்சு தெரியாம நடந்ததா. கத்திய வச்சு கிழிச்சிருப்பாங்க. 12 பேர்ண்ணா. 12 பேருக்கு 12 பேர்ண்ணா கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க. 12 பேருக்கு. அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாங்களா? ரொம்ப அதாவது சின்ன சின்ன காயம் தானா, ஆனா கத்தி வச்சு கிழிச்சு உண்மை காயம் பண்ணி சின்ன சின்ன காயம் தான். கிழிச்சிருக்காங்க? முதுகுலையா, கையிலயா? முதுகுல, தோள்பட்டையில, பின்னாடி கையில கிழிச்சிருக்காங்கண்ணா. ஆனா என்னன்னா கூட்டமா இருக்குண்ணா, விஜய் பார்க்க வர ஏன்னா கத்தி எடுத்துட்டு வரணும் கூட்டத்துக்கு. அதுக்கப்புறம் பெங்களூர்
அங்க நடந்ததுக்கும் மீடியால ரிப்போர்ட் ஆனதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். விஜய் உள்ள வந்ததுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சார். என் போன்லாம் அடிச்சு நோடிட்டானுங்க சார். நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு. சொல்லுங்க சார், நான் கேக்குறேன். சார் அங்க நடக்கிறத யாருமே அங்க நடந்தது சொல்றவங்க பேசுனது எதையுமே எந்த சேனல்லுமே போட மாட்டேங்கிறாங்க. அங்க உண்மையா என்னதான் நடந்ததுன்றத எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அது ஒரே ஒரு டிவி சேனல்ல கூட பாக்கல. இதுதான் நடந்ததுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சார் நடந்தது நீங்க சொல்லுங்க சார். என்னாச்சுங்க, ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆன ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து நான் தெளிவா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்படின்னாக்க அந்த ஆம்புலன்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அங்க எந்த இஷ்யூ ஆகல. அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட சொல்றாங்களா, அந்த ஆம்புலன்ஸ் வழி விடும் போதுதான் அந்த சைட் தள்ளுறாங்க. அந்த சைட் மோடி ஓப்பன்ல இருந்துச்சு. நான் கரெக்டா அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்டெப் ஒன்று போகும், கரெக்டா அந்த இடத்துல ஒரு வீடு போகும். இந்த வீட்டு ஸ்டெப்ல நின்று இருந்தேன் நானு. எல்லாரும் இந்த பக்கம் நவுற எல்லாம் இந்த காவாக்குள்ள உள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த காவால விழும்போது ஒரு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கூட பேசுவேன். ஏன்னா அப்பவே உள்ள ஆரம்பிச்சாங்க எல்லாரும். ஆனா இஷ்யூஸ் எதுவும் பெருசாகல. ஏன்னா உள்ள போறவங்க எல்லாம் தூக்குறாங்க, முடிஞ்ச வரைக்கும் தூக்குறாங்க. அந்த மேல எல்லாம் அந்த ஷீட்டு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஷீட்டு மேல பாத்துக்கல அவனும் மேல ஏறாங்க வைக்கிறாங்க. கீழே இருந்தவங்க தூக்குறாங்க, எல்லாரும் மேலுக்கு வாங்கன்னு கீழே வந்து தூக்குறாங்க. ஆனா அங்க இருந்து என்ன சொல்றாங்க, மேல இருக்கிறவங்க ஏறி விழுந்துதான் எல்லாரும் செத்தாங்கன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி விஜய் சார் போறாங்க, அதான் விஜய் சார் வந்து கிளம்புறாரு. அங்க இருந்து கிளம்பும் போது போலீஸ் வந்து நம்ம கூட்டத்தை கலைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் கோர் பாயிண்ட்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க. அந்த கோர் பாயிண்ட்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து வெளியே போறோம் எப்படி சார் போவோம்? அடிக்கிறவங்க எல்லாம் 4 பக்கம் ஓடுறானுங்க. 10வது விட்டு கல் விட்டு அடிக்கிறானுங்க. கல்லு செருப்பு கண்ணாதான் கல்லு விழுந்த உடனே அடிச்சு நவுத்துறாங்க. ஆனா கேட்டா லத்தி சார்ஜ் பண்ணலங்கிறாங்க, காட்ட மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஆம்புலன்ஸ் வரி எடுத்துக்காரங்க அடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் தாண்டி போனதுக்கு அப்புறம் அடிக்கிறாங்க, செஞ்சு அடிக்கிறாங்க சார். அதுவும் எல்லாம் 4 பக்கம் பிச்சுட்டு ஓடுறானுங்க. அந்த மாதிரி போறப்பதான் நிறைய பேர் கீழே அந்த காவால். அதுக்கப்புறம் விடுறவங்கள தூக்கவும் முடியல, அங்க நிக்கவும் முடியல. ஆம்பளை பொம்பளை எங்க பாக்க என் போனை நான் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அதை லத்தியில அடிச்சு அந்த போன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. முன்னாடி பின்னாடி அது நச்சுங்கியே போயிடுச்சு அந்த போனு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெனரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அத வந்து ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஜெனரேட்டர்ல ஏதோ புகை வர விஷயம் கருகிற ஸ்மெல்லு வந்துச்சு எங்களுக்கு. சரிங்களா, அந்த ஃபாரன்சிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஜெனரேட்டரை கொண்டு போய் ஃபாரன்சிக்கல் கொடுக்கணும். அது ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அங்க உடனே விஜய் வந்து தண்ணி கொடுக்குறாரு. அவர் மேல இருந்து இறங்கி கொடுக்குறாரு. இறங்கல, மேல இருந்தே தண்ணி கொடுக்குறாரு. தூக்கி போடல, அவர் தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கீழ இருந்து இறங்கி அந்த பவுன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் முன்னாடி இருந்து பாக்குறேன் சார். நேரடி என் கேமரா எல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, மொபைல் கேமரா எல்லாம் போக்கஸ் பண்றேன். அவரு கீழ இருந்து அப்படி இறங்கி அந்த கீழே இறங்கல, பவுன்சர்ஸ் கிட்ட கொடுத்து அப்படி கீழே கொடுக்க சொல்றாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் அவர் அந்த பேசுறாரு தெரியுங்களா, அந்த 10 பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு பேசுறதுங்களா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் விஷயமே எல்லாரும் ஆம்புலன்ஸ். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரூர் இருக்கீங்களா, அந்த கரூர் அந்த பைபாஸ் அங்கிருந்தே ஃபுல்லாமே செருப்பு. இப்ப நான் அங்கதான் இருக்கேன், அந்த இடத்துல தான் இருந்துதான் பேசுறேன். சரிங்களா, ஃபுல்லா செருப்பு எல்லா விஷயமே கிடக்குது, எல்லா இதுமே இருக்கு. சரிங்களா, ஜென்செட்ல சத்தியமா சந்தேகப்படுறேன். ஜென்செட்ல சந்தேகப்படுறேன். ஏன்னா இல்லைங்க, அது ஃபாரன்சிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஜென்செட்டை எடுத்துக்கொண்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்நேரம் எல்லாத்தையும் அழிச்சிருப்பானுங்க சாட்சியை. அந்த ஜென்செட்ல தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க. இல்லன்னா அந்த ஸ்பாட்ல அப்படி வந்து நார்கோட்டிக் ஸ்மெல் வருது, ஒரு ஸ்மெல் வருது. சரிங்களா, ஜென்செட் கரண்ட் கட் ஆகல, ஜென்செட் ஆஃப் பண்ணிருக்கானுங்க. ஜென்செட்ல வந்து புகை ஸ்டார்ட் பண்ணும்போது புகை வந்திருக்கு. ஜென்செட்ல புகை வந்திருக்கு. ஜென்செட்ல ஃபாரன்சிக்கல்ல கொடுக்கணும். ஓகே ஓகே. இந்த இந்த கிளிப்பை வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணட்டுமா? நான் உங்க பேரெல்லாம் சொல்லாம கண்டிப்பா பண்ணுங்க சார். காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான். வந்தவொடனே மொத்தம் மன்னிட்டுவானா, செருப்பு தூக்கி எடுப்பேன். ஒரு செருப்புல திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசும்போதெல்லாம் செருப்பு. இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா ஏதோ ஒரு கும்பல் உள்ள இறங்கி இருக்குது. அது வந்து 100% உண்மை அப்படின்ற பேசக்கூடாது. கரூர்ல நீ வந்து பேசிட்டு போக முடியாது. இதை சொல்வது மட்டுமே, இதை செய்வது மட்டுமே அவர்கள் நோக்கம். ஆனா அவர்கள் எதிர்பார்த்ததை விட இங்க பல மடங்கு பெருசா நடந்துச்சு. விஜய் கார்ல ஏறி கிளம்பும் போதே அவருக்கு செய்தி வந்துருச்சு, இது மாதிரி நடந்துருச்சு, இது மாதிரி உடனே வண்டியை மருத்துவமனைக்கு திருப்பு
அப்படின்னு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முக்கிய நபர்கள் அவர் அனுப்பிச்சிடறாங்க. அனுப்பிச்சிட்டு இவங்களுடைய ஸ்டேஷன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அங்கே போயிட்டாரு. யாரு? இங்க இவங்களுடைய டீம்ல இருந்த டாக்டர் போயிட்டாரு. அவர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டாரு. அவர் இருக்கிறாரு. அவர் தான் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. நான் வரும் இவர் இங்க உள்ள ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் புசி ஆனந்த், இவங்கெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு போலான்னா வேணாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஏன்னா அங்க போனா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. நீ வந்தன்னா பொதுமக்கள்ன்ற போர்வையில் பேர் சொல்லிட்டு அழுதுகிட்டு என்னை கொண்டுட்டியடா, என் பையனை கொண்டுட்டியாடான்னு அடிச்சு உங்களை சட்டைகிட்டெல்லாம் கிழிச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் எப்படி போவாங்க? ஆனா அவங்க சென்னைக்கும் வரல. விஜயை தவிர வேற யாரும் சென்னைக்கு வரல. எம்ஆர் விஜயபாஸ்கர் அதே தொகுதி தானே நடந்துருச்சு. நாங்க போமா அவரே வந்து அங்க முழுமையா இருக்க முடியல. முழுக்க செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு, அமைச்சர்கள் உள்ள போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. வெளியில இருந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல மக்கள் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? நீ இனிமே எப்படி இதுக்கு போவா அப்படி, இதெல்லாம் வந்து தாவேக்கா என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி செட்டப் பண்ணது. நாங்க யாரு போனாலும் பொதுமக்கள் கோபத்துல அடிச்சுட்டாங்க, பொதுமக்கள் அசிங்கமா திட்டினாங்க அப்படின்னு செய்தி பரப்புவாங்க நாங்க போனா. அதனால எங்களால போக முடியாத சூழ்நிலை இருந்தது. விஜய் வந்து நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல நாங்க வேணாம், உங்க மேல வந்து அதாவது எப்படி நீங்க போனீங்கன்னா பயங்கரமா திட்டுவாங்க, அங்க ஆல்ரெடி செட் பண்ணப்பட்டிருக்கிற ஆட்கள் திட்டுவாங்க. செய்தி எப்படி போனா விஜய் மீது மக்கள் பாய்ச்சாங்க, கள்ளவாரி அடிச்சாங்க, மண்ணவாரி துத்துனாங்க இப்படின்ற மாதிரி செய்தி போவோம். ஏன்னா அது வந்து நல்லது இல்ல, நீங்க போறது அங்க நல்லது இல்ல, ஆபத்தும். ரெண்டாவது நீங்க போனீங்கன்னா இன்னொரு 30,000 பேர் அங்க வருவான், வந்தாங்கன்னா அவனெல்லாம் போட்டு அடிப்பாங்க. இந்த ஒரு கமோஷனை நீங்க கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அடுத்த நாள் கூட, அதாவது நேற்று இரவு கூட நம்ம இன்னைக்கே போலாம், அட்லீஸ்ட் நைட்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் விஜயோட டிமாண்ட். அரசியல் ரீதியா எனக்கு ஐ எம் நாட் பாதர்ட். என்னை அவங்க என்ன வேணா பண்ணணும், நான் எனக்கு தெரியும். என்னைய பொறுத்தவரையும் என்ன வேணா பண்ணட்டும், நான் இதெல்லாம் நான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனா குழந்தைகள்லாம் இறந்தது எனக்கு அவர் மனவேதனையின் உச்சத்தில் உண்மை. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை அப்படின்றதான் நேரில் அவங்களோட பேசினவங்க என்கிட்ட சொன்னது. அவ்வளோ வேதனையில் இருக்கிறாரு. நான் இன்னைக்கு நைட்டு நினச்சி போவோம் அப்படின்னு இவங்க தான் கட்டுப்படுத்தி வேணான்னு வச்சிருக்காரு. எப்படி ஏங்க ஒரு மக்களை நேசித்து ஒரு தலைவர் வரும்போது உண்மையே அதில் நான் வந்து சந்தேகப்படல. ஏன்னா விஜய்க்கு எதுக்கு தலையெழுத்து, இன்னும் நடிச்சு ஜாலியாக இருந்து போயிட்டே இருக்கலாம்ல. ஒரு மக்களை நேசித்து வரும்போது இப்படி அவங்களோட நோக்கம், அவங்களுக்கும் இது ஸ்டாம்பிட்லாம் பண்ணி கொண்டு அதெல்லாம் நோக்கம் இல்லை. எவங்க இப்போ விஜய் பக்கத்து கத்தி எடுத்துட்டு போவான், எவன் இப்படி வச்சு தள்ளுவான்? இல்ல நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. கண்டிப்பா அதை வந்து இப்போ விசாரணை ஆணையம் அவங்களே எங்களுக்கு தெரியலங்க இது ட்ராப்ன்ட்டு. நாங்க ரொம்ப என்னடா இப்படி கூட்டு போறாங்க, ரொம்ப காவல்துறை ரொம்ப அழகா நம்மள கூட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் சந்தோஷப்பட்டோம். காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? காவல்துறையும் தெரிஞ்சிருக்காது. விஜய் சொல்றாரு நான் இங்கேயே நல்ல கிரௌட் இருக்கு, ஹைவேஸ்ல பேசிடுவோம், எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு கேட்கும்போது சார் இல்ல சார் நம்ம போயிடலாம் சார் அப்படின்னு அவங்க தான் கூட்டு போயிருக்காங்க. யாரு? காவல்துறை பாதுகாப்போட போறோம், அதனால சீக்கிரம் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா உள்ள இத்தனை பேர் போயிருக்காங்கன்றது ஃபீல்டில் இருந்தவனும் சொல்றாங்க, தவேக்கோட உயர்மட்டத்தில் இருந்தவங்க சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைகளை இப்ப நீங்க அவங்களுடைய தரப்புல இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் அவங்களும் சொல்றாங்க, அரசு சைடுல இதை ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க. அவங்க என்னன்றது இப்ப நம்ம சொல்றதெல்லாம் வந்து இல்ல ஏன்னு சொல்றேன், இதன் அடிப்படையில தான் அவங்க போயிட்டு சதின்னு சொல்றாங்க, நீதிமன்றத்தில் சதின்னு சொல்றாங்களா. அந்த சதிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதுனா இதுதான். அரசியலின் அசிங்கமான முகத்தை அவர் பார்த்துட்டாரு. புரியுதுங்களா? இனிமே ஓகே இதை ரொம்ப லேட்டா பார்க்கறதுனால ஏர்லி பார்த்ததே ரொம்ப நல்லதுன்றேன். நவ் தே வில் எக்ஸ்பெக்ட் எப்படியெல்லாம் நம்மளை வந்து எப்படி வேணாலும் திருப்புவாங்க, எப்படி வேணாலும் நம்மளை அடிப்பாங்க. ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு நம்மலாம் பார்த்தோம், இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. நாகரிகமாக நம்ம வந்து நகர்ந்து போகிறது. இங்கே வந்து அரசியல் கிடையாது, அவனுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுப்பாரு.